இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக மீகா 2:7. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. கர்த்தருடைய பெரிய இரக்கம் எங்கள் மேல் தங்கியிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபடி என்று சொன்னீர். உமது பாதபடியில் மண்டியிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. அளவில்லாத இரக்கம், அளவில்லாத அன்பின் பிரசனம் எங்களோடு தங்கியிருக்க எங்கள் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. தகப்பனே, இன்றைக்கும் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த கூடாரத்தில் வந்து ஜனங்களை ஆசீர்வதித்து அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி அவர்கள் வந்த வண்ணமாயல்ல, ஒரு விடுதலையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு திரும்பி போக கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ கிருபையினால் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு என்ற இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். மீண்டும் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. முதலாவது இந்த வசனம் யாக்கோப்பு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே என்று சொல்கிறது. யாக்கோப்பு என்றால் இஸ்ரவேல். தேவன் யாக்கோப்பை இஸ்ரவேலாக மாற்றினார். நம்மையும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலாக மாற்றியிருக்கிறார். நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினோமோ, நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். எல்லாரும் ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், கர்த்தருடைய ஆவி குறியிருக்கிறதோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அவருடைய கிரிகைகள் இவ்வளவுதானா, உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கிரிகைகள் இவ்வளவுதானா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆமென். அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானா என்று ஒரு கேட்கிறார். செம்மையாய் நடக்கிறவருக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ என்று கேட்கிறார். யாரெல்லாம் செம்மையாக நடக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் நன்மை கிடைக்காதோ என்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறீர்கள். அந்த கேள்விக்கு கர்த்தர் பதில் சொல்ல போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று சொல்ல, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பூமியின் மேல் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1-5 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார். வார்த்தையாகிய தேவன் வார்த்தையை அனுப்பினார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருளிலிருந்து ஒளியை உதிக்க செய்கிற தேவன் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். அப்பொழுது சூரியனையும் உண்டாக்கவில்லை, சந்திரனையும் உண்டாக்கவில்லை. ஆமென். ஆனால் வெளிச்சத்தை மட்டும் உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று உண்டாயிற்று. அடுத்த வசனம் பாருங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவ ஆவியானவர் எங்கெங்கெல்லாம் அசைவாடுகிறாரோ அங்கே எல்லாம் கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி குறுகி போனதல்ல. ஆமென்.
கர்த்தருடைய ஆவியானவர் உலகம் முழுவதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டு வருகிறார். அவருக்கு எல்லை இல்லை. மனிதனுக்கு தான் எல்லை. நமக்கு இந்திய தேசத்தை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா நம்ம இந்தியன். பாகிஸ்தானுக்குள்ளே போனால் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஸ்ரீலங்காவுக்குள்ளே போனால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம விசா வாங்காமல், அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமல் உள்ளே போக முடியாது. ஆவியானவர் எங்கும் உலாவுகிறவர். அவருக்கு எந்த ஒரு காரியத்திலையும் குறுகி போகிறதில்லை. எந்த ஒரு காரியத்தை அவரால் மட்டுப்படுத்த முடியாது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எண்ணாம புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் ஒரு காரியத்திற்காக அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். பாருங்கள், 4வது வசனத்தை பாருங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? பாருங்க, பாலைவனத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மன்னாவை கொடுக்கிறார். மன்னா ஒரு தேநீட்ட அப்பத்தை போல இருக்கும். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவங்களுக்கு அது மன்னா கொடுக்கப்பட்டது. ஆனால் மன்னா சாப்பிட்டாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. எங்களுக்கு இறைச்சி கிடைக்கலையே என்று அவங்க சத்தம் அழுதார்களாம். அடுத்த வசனம் பாருங்க, 5. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அவங்க பூண்டு, வெங்காயம், கீரை எல்லாத்தையும் நினச்சா, கொம்மட்டி காய் எல்லாம் நினச்சிட்டாங்க. வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிட்டோமே, இப்போ ஒன்றும் இல்லையே. அங்கே தேவையான மீன்கள் கிடைத்ததா, இப்போ மீன் இல்லையே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? அழுதார்கள். இந்த சத்தம் பரலோகத்தை எட்டிச்சு. ஆமென். 6வது வசனம் பாருங்க. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் என்று சொல்லி அழுதார்கள். ஆமென். மோசையும் அதை பார்த்து அவனும் கோபம் வந்துடுச்சு. இந்த ஜனங்களை எப்படி நடத்திட்டு போகிறோம்? 6 லட்சம் பேர், சின்ன பிள்ளைகள்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்காங்களே, இவர்களை நான் எப்படி நடத்துவேன் என்று அவன் வேதனைப்பட்டான். 18வது வசனம் 19 பாருங்க. நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் இறைச்சி கொடுப்பாருங்கிறார். இதை கேட்ட உடனே மோசே அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். ஒரு இறைச்சிக்காக தேவனை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம்? தேவன் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவன் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்திருக்கிறார். இந்த மகிமையான இடத்துக்கு கொண்டு போகிறார். நட்டாத திராட்சை பழம் அங்கே இருக்கிறது, நட்டாத அத்திப்பழம் அங்கே இருக்கிறது, நட்டாத தேவனுடைய அழகான வயல்கள் இருக்குது, அதில் தானியங்கள் விளையும், அங்கே கட்டாத வீடுகள் இருக்கிறது. இப்பேற்பட்ட உன்னதமான இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன்னு அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பற்றி கவலைப்படலை. தங்கள் அழைப்பை இழந்துட்டாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு மாமிசத்திற்காக தன்னை என்ன செய்துட்டாங்க? தேவனுக்கு விரோதமாய் திரும்பி அவர் கர்த்தரை அசட்டை பண்ணி எகிப்துக்கு புறப்படுவோம் அவர் என்று அழுதார்கள். இன்றைக்கி வாழ்க்கையில் சின்ன உபத்திரம் வந்த உடனே தேவனை அசட்டை பண்ணி பின்மாறி போகிற மக்கள் உண்டு. வாழ்க்கையில் உபத்திரம் வரும் பொழுது நாம் ஆண்டவர் அசட்டை பண்ணாதபடி தேவனை நோக்கி பார்த்தால், விசுவசித்தால் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ அத்தனை பிரச்சனையும் இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார். ஆகையினால் நீங்கள் திடன் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரத்தின் மத்தியில் கர்த்தரை நடத்தும் பொழுது பொறுமையாக இருங்க. உபத்திரம் தான் ஒரு மனிதனை உருவாக்கும். அல்லேலூயா.
உபத்திரமே வராத ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்க்கையில் உடைக்கப்பட்டவன், நொறுக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையும் இழந்தவர்கள் தான் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை நான் பார்க்கிறேன். காரணம் என்ன? அவர்களுக்கு தெரியும் வாழ்க்கைனா கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஏமே நம்முடைய முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நமக்கு சத்து உணவு போட்டாங்க எல்லாருக்கும். ஏன் போட்டார்? அவருக்கு சாப்பாடுனா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும். அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார், எனக்கு கூழும் குடிக்க தெரியும், நல்லா விருந்தும் சாப்பிட தெரியும், சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ நாள் ஈரத்துணியை வயிற்றில் போட்டு நான் படுத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அவருக்கு தான் பசி தெரியும். ஒரு மனிதனுடைய பசி தெரிந்ததுனால பசித்தில் மக்கள் வேதனைப்படுகிறார்கள் என்று சத்துணவு திட்டத்தை அவர் தைரியமாக வெளியே கொண்டு வந்தார். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறவர். நம்முடைய பிரச்சனை வேளையில் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை அசட்டை பண்ணக்கூடாது. ஏமே மோசே அதற்கு என்ன பதில் சொன்னா பாருங்க, 21. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். மோசே கத்திட்டு சொன்னா, இங்க இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடித்தாலும் சமுத்திரத்தில் இருக்க அவ்வளோ மீனையும் பிடிச்சி கொண்டு வந்து வறுத்து கொடுத்தா கூட என்ன செய்ய முடியாது? 1 மாதத்துக்கெலாம் கொடுக்குறது இம்பாசிபிள். கனவுல கூட நடக்காத காரியத்தை பேசுகிற ஆண்டவரே, நான் என்ன செய்கிறது? இதை நான் எப்படி போய் சொல்கிறதுன்னார். ஏமே கர்த்தர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? கர்த்தருடைய கை என்ன செய்யுது? குறுகி இருக்கிறதோ? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தர் சொன்னார், என் கை என்ன குறுகி போச்சா? என் கை குறுகி போகலை. நீங்கள் இருக்கிறது வனாந்தரம் தான். என்னால் இங்கே அதிசயங்களை செய்ய முடியும். எங்கேயும் உங்களுக்கு சாப்பாடு போட முடியும், இங்கேயும் உங்களுக்கு கறி சாப்பாடு போட முடியும். 1 நாள் 2 நாளில் 1 மாதத்துக்கு போடுவேன். உங்கள் மூக்கு முட்டை நீங்கள் சாப்பிட மட்டும் போட்டு இனி எனக்கு கறி வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நான் போடுவேன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சம்பூர்ணமாய் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேனார். ஏமேன். கொடுத்தாரா? கொடுத்தார். நல்லா பாருங்கள், என்னாகமம் 11:31. அப்பொழுது கர்த்தர் இடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்படுது. இந்த அற்புதம் எப்படி நடக்குது பாருங்க. ஒரு காற்று புறப்பட்டு சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, எங்கிருந்து காடை வந்தது? சமுத்திரத்திலிருந்து. சமுத்திரத்தில் மீன் தான் வரும், இங்கே காடை வருது. சமுத்திரத்தில் காடை வந்தது. பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஒரு நாள் ஒரு மனிதன் நடந்து பயணப்பட்டு போகிற தூரம் வரைக்கும் 2 முழம் அளவுக்கு காடை வந்து விழுந்து கிடந்தது. அப்படியே சுற்றி, வீட்டை சுற்றி ஒரே காடை. நல்லா போய் யோசித்து பாருங்கள். காடை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ நம்ம கடையில் விற்கிறதெல்லாம் பண்ணையில் வளர்க்குற காடை. ஒரிஜினல் காளை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் பக்கத்தில் திருநெல்வேலியிலேருந்து நான் நார்வேலி போகும் பொழுது நானும் என் டிரைவர் மட்டும் போய்கிட்டு இருக்கிறோம். காரை நிப்பாட்டி நாங்கள் பார்த்தோம். ஒரு நரிக்குறவன் பிடிக்கிறான் இந்த காடை. அவன் உடம்பெல்லாம் கறி பூசிட்டு எருமை மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கிறது பின்னால் நின்றுக்கிட்டு ஒரு சவுண்ட் கொடுக்குறான். கொடுத்த உடனே அப்படியே அந்த காடைகள் பறந்து வருது பாருங்கள். அது பறந்து வருதா ஓடி வருதா, அதில் அவ்வளோ ஸ்பீடாக வருது. அங்கே நிறைய தானியம் போட்டு தான் வந்து எல்லாம் அப்படியே மேய்ஞ்சுது. மேய்ஞ்சிட்டு அவன் மெய்தில் குத்த வச்சுக்கிட்டே இருக்கான். ஒன்றுமே சொல்லலாம், மெய்திலாக இருக்கான். திடீர்னு எந்திரிச்சு போனான். அங்கே பார்த்தீங்கன்னா ஆணி அடித்து அங்கே சுருக்கு போட்டு வச்சுருக்கான், கண்ணிகள் வச்சுருக்கான். அதில் போய் எல்லாம் சிக்கிடுச்சு. உடனே அவ்வளோதையும் பிடிச்சி அவன் பேக்கில் போட ஆரம்பிச்சிட்டான். பிடிச்சி அவன் பையில் போட்டு மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றுருவான். அந்த நாட்களில் காடை பிடிக்கலாம், இப்போ பிடிக்க முடியாது. இப்போ ஒரு முயல் காட்டில் போய் ஒரு முயல் கூட பிடிக்க முடியாது. ஏமேன் பாருங்கள், சட்டம் மாற்றிட்டாங்க. அப்போ பிடிக்க முடியும். பிடிச்சி போட்டு போடுறான். அப்போ பார்த்தேன், இந்த காடைகள் எவ்வளோ வேகமாக ஓடுது. இந்த காடையை வனாந்தரத்தில் ஒரு காடை பிடிக்கணுன்னா அவன் 1 வருஷம் ஓடினா கூட பிடிக்க முடியாது. ஆனால் அந்த காடைகளை கர்த்தர் வீடு தேடி வர செய்தார்.
ரெண்டாவது, மாமிசங்களில் ரொம்ப ருசியாக இருக்கிற மாமிசம் காடை என்று சொல்லுகிறார்கள். தேவன் அவர்களுக்கு மாமிசம் வேணும்னு கேட்ட உடனே காடையை கொண்டு வீட்டு வாசலில் நிரப்புனாங்க. எப்படி வந்து காற்றை கட்டளையிட்டா, ஒரு காற்று தான் கட்டளையிட்டா, சமுத்திரத்திலிருந்து காடைகள் வந்தது. இன்றைக்கி அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் குறுகி போகவில்லை. நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் ஒருவேளை பெரிதாக இருக்கலாம், அது வருவதற்கு எங்கேயும் நன்மை உண்டாக ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம், எங்கும் இருளாக தோன்றலாம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, நம்முடைய தேவன் உடைய கை குறுகி போகவில்லை. தேவ ஆவியானவர் குறுகி போனவர் அல்ல, அவர் நிச்சயமாய் நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தரை அசட்டை பண்ணாதீங்க, கர்த்தருடைய அழைப்பை அசட்டை பண்ணாதீங்க. உங்களை மகிமையான ராஜ்யத்திற்காக அழைத்திருக்கிறார். நாம் அவருக்குரியவராக இருக்கிறோம், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். அதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வருகிற சிறு உபத்திரங்கள் நிமித்தம், வேதனை நிமித்தம் ஐயோ நான் இடறிவிட்டேன் என்று சொல்லாத, எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்கிறவர், என்னை தூக்கி நிறுத்துகிறவர். அவர் எனக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த கேதில் ஒரு கேள்வி கேட்குறா, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? தேவனுடைய கிரியைகள் இவள் தானோ? இவ்வளோதான் ஆண்டவரால் செய்ய முடியுமா? என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா என்று ஒரு கேள்விக்குறி உனக்கு முன்பாக நிற்கிறது. ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எங்களை எகிப்திலிருந்து நீர் கொண்டு வரவில்லையா? எவ்வளோ அற்புதங்கள் செய்தென்று விவரித்த அற்புதங்கள் எங்கே? கர்த்தர் எங்களை ஏன் மீதியான் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ஒரு கேள்வி அவர் வைக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்களில் 7 ஆண்டுகள் மீதியான் கையில் ஒப்பு கொடுத்தார். காரணம் இஸ்ரவேலுடைய பாவம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிரியைகளை நீ காண வேண்டுமானால் நீ உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் சொன்னார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நாளைக்கு நான் காடை கொடுப்பேன், மாமிசம் கொடுப்பேன்னு சொன்னார். கர்த்தர் மனுஷனை யோசுவாட்ட சொன்னார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு யோர்தானை கடந்து போகணும்னு சொன்னார். எங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறாரோ அதுக்கு தடையாய் நிற்கிற பாவத்தை நீக்கணும். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20, 21, 23 மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், மனுஷனிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. மனுஷனிலிருந்து என்ன பெறப்படுதோ அதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனிடத்திலிருந்து என்ன பெறப்படுகிறது பாருங்கள். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும். நம்பர் 1, பொல்லாத சிந்தனைகள், தவறான சிந்தனைகள். உங்கள் உள்ளத்தில் தவறான சிந்தனைகள் உண்டாகுது, மற்றவர்கள் மேலே வெறுப்பு, கசப்பு, எரிச்சல் உண்டாகிறது. அவைகளை உண்டானாலும் அவைகளை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனத்தினால் அப்படி அழிக்கணும். விபச்சாரம், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும் உண்டாகிறதா? அடுத்த வசனம். களவுகளும் பொருளாசைகளும், களவுகளும் பொருள் ஆசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். 13 வகையான பாவங்கள் புறப்பட்டு வரும். மனிதன் இருதயத்திலிருந்து புறப்படுமாம், அது நம்மை தீட்டுப்படுத்துமாம். இந்த இருதயம் கண்ணில் இருந்து கனெக்ஷன் உண்டு. கண்ணு காதில் எதை கேட்குறோமோ அதான் இருதயத்துக்குள்ளே போகுது. இந்த இருதயத்திலிருந்து அவைகள் புறப்படுகிறது. பாருங்கள், 13 வகையான பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். மறுபடியும் போடுவோம். 21வது வசனத்தை பாருங்கள். முதலாவது சொல்லப்படுகிறது பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள். கொலை பாதகம்னா மற்றவர்கள் மேல் நம்ம தேவையில்லாமல் படுகிற கோபங்கள். கொலை பாதகம், ஒரு மனுஷனிடத்தில் கோபம் வந்து மற்றவனை நிந்திக்கிறது, அவமானப்படுத்துகிறது, அது கொலைக்கு சமமானது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் பாருங்கள். களவு, பொருளாசை. எல்லா கிறிஸ்தவர்களும் நம்ம சபையார் யாவரும் ஒரு நாள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னிலிருந்து பொருளாசை எடுத்து போடும். என்னத்தை எடுத்து போடும்? பொருளாசை எடுத்து போடும். சத்தமாக சொல்லுங்கள். பொருளாசை எடுத்து போடும். பொருள் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டை எடுத்து போடும். பேராசை எடுத்து போடும்.
ஏன் பொருளாசை? நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுறேன். இப்போ சமீபத்தில் கொஞ்சம் மறந்தாலும் மறப்பேனே தவிர எப்பவும் ஜெபம் பண்ணணும். பொருளாசை வந்துடக்கூடாது, ஆண்டவர் பேராசை வந்துடக்கூடாது, என் இல்லத்துலேருந்து எடுத்து போடும். ஏன்னா நம்மளாம் ஒரு நாள் சுரூபத்தை கும்பிட்டுட்டு இருந்தோம், விக்கிரகங்களை கும்பிட்டோம். எதுக்கு கும்பிட்டோம்? தப்பு தானே. காசு பணம் இதுக்கு தானே கும்பிட்டோம். இது கொடுப்பாரு தானே போனோம். நம்மளை உயர்த்துவார், நிறைய காசு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு அப்படின்னு கும்பிட்டோம். ஏமே. ஆனால் இப்போ கிறிஸ்தவங்களாக மாறினா கூட நம்ம இருதயத்தில் அந்த பண ஆசை ஒட்டிக்கிட்டே இருக்குல்ல, அந்த பணத்தை எடுத்து போட்டுடணும். நீங்கள் என்றைக்கு இந்த பண ஆசையை வேண்டாம், பணத்து மேலே உள்ள அட்டாச்மெண்ட்டை எடுக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவன் பேரில் உங்கள் நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு பொருள் தேவை, எல்லா நம்பிக்கைகளையும் கொடுப்பார். தேவன் கிரியை இவ்வளவுதானே இல்லை, இன்னும் மகிமையான காரியத்தை செய்வார். ஆனால் நீ பொருளை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தால் உன்னை எப்படி கொண்டு போக முடியும்? பொருள் மேலே உன் அட்டாச்மெண்ட் வைக்காத, உன்னுடைய அட்டாச்மெண்ட் கர்த்தர் மேலே இருக்கட்டும். அப்போ கர்த்தர் உன்னை மேலோக்கி கொண்டு போவார். ஏமே. துஷ்டத்தனம், கபடம், காம விகாரம், வன்கண், வன்கண் எங்கே வரும்? பெருமை இருந்தால் வன்கண் வரும், மற்ற மேலே பொறாமை வரும். ஏமே. அடுத்தல தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகள் ஒரு மனிதனை என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்துமா. அடுத்த வசனம் பாருங்க. பொல்லாங்கானவைகள் ஆகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இவைகளெல்லாம் மனுஷன் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். யோவான் இதை ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறார். 1 யோவான் 2:16 ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால் உண்டாகாத 3 காரியத்தை இங்கே பேசுகிறார். 1 மாமிச இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்கள் பிதாவினால் உண்டானதல்ல என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். மத்தேயு 5:8 ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். 28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்து. அப்போ கண்ணில் ஈச்சை. இன்னைக்கு கண்ணில் ஈச்சை இருக்குமானால் நம்ம ஆண்டவர்கிட்ட மிக முக்கியம் கண்ணில் ஈச்சை. ஏமே. இந்த கண்ணில் ஈச்சை இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெகு நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு மேகசினில் ஒரு காரியம் படித்தேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனை, சண்டை போட்டு பிரிகிறாங்க. கணவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறார், நல்ல வேலையில் இருக்கிறார். இந்த அம்மாவும் அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தாங்க, 1 வருஷம் இருந்தாங்க. அப்புறம் போக மாட்டேங்கிறாங்க. நான் போக மாட்டேன், எனக்கு போகவே முடியாது அப்படி எல்லோரும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசி பார்க்குறேன். ஏன் போக மாட்டேன்னா, நான் டெய்லி ஒரு தமிழ் சினிமா பார்ப்பேன், அங்கே தமிழ் சினிமா இல்லை. வராட்டா நான் உன்னை விட்டுருவேன். எங்க அவன் விட்டாலும் பரவாயில்லை, தமிழ் சினிமாவை விட மாட்டேன். கண்ணின் நீச்சை நினைக்கிறோம். சில சின்ன காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே கவிழ்த்தி போட்டுரும். இன்றைக்கி நீங்களும் நானும் கூட வாழ்க்கையில் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஏமே. யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை, நல்லா கவனிங்க, பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு மரித்து விடுவான். அவனுடைய பாவத்தின் விளைவாகிய அக்கிரமங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவனுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு செலுத்துவார். அது 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யாது இருப்போமானால் அவைகள் நம்மை தொடரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுது, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை, அக்கிரமம்னா பொல்லாத நினைவுகள். அவன் அப்பா பாவம் செஞ்சுட்டு செத்துட்டான், அதனால் இவனுக்கு பொல்லாத எண்ணம் தான் வரும்.
நல்லவனாக வாழ முடியாது. கெட்ட எண்ணங்கள் வரும், வந்து வந்து அவனை தாக்கி அவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை அது தொடருமா அவனை. வேதவசனம் அப்படி சொல்லுது. ஏமே நம்ம செய்கிற தவறு நம்முடைய பிள்ளைகளை தொடரும். ஏமே எசேக்கியேல் ராஜா ஒரு நல்ல ராஜா தான், ஆனால் அவன் கடைசி நாட்களில் கொஞ்சம் சின்ன தவறுகள் பண்ணான். 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். உடனே கர்த்தர் சொன்னார், அதற்காக உனக்கு நாட்டில் இந்த தீமையெல்லாம் நடக்கும். உடனே கர்த்தர் சமூகத்தில் அவன் தாழ்த்தி கர்த்தரை நம்புகிறவன் ஜெபித்தான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சொன்னார், உன் காலத்தில் நடக்காது, உன் பிள்ளையின் காலத்தில் நடக்கும்னார். செஞ்ச பாவத்தின் விளைவு என்ன? பிள்ளையின் காலத்தில் நடக்கும்னு சொன்னார். அவன் நல்லதுன்னா நான் படித்து பார்த்துட்டு யோசிக்கிறேன், என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு. தான் தலை தப்பினது போதும், நம்ம காலத்தில் சமாதானம், நம்ம நிம்மதியாக போய் சேர்ந்துடலாம். அவன் எந்தாலும் போகிறான்னு விட்டுட்டு போயிட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கிறோங்கிற முக்கியம் இல்லை, நம்முடைய அக்கிரமங்களை சேர்த்து வச்ச பாவத்தை மறைச்சிட்டு போயிடாதீங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதனால தான் வேதம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் மிக அழகாக சொல்கிறது, எந்தெந்த பாவங்களை நீங்கள் மறைக்கிறீர்களோ அவைகள் உங்களை தொடரும். ஏமே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி, என்னத்தை நீக்குவார்? நீ செய்த அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்தகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அநியாயங்களையும் நீக்கிடணும். நாம் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தோமானால் அதை நினைத்து கர்த்தர்கிட்ட சொல்லி அதை அறிக்கையிட்டு நினைத்து விட வேண்டும். பாவிகளை தீவினை தொடரும் என்று சங்கீதம் 13:21 வாசிக்கிறோம். தீவினை என்ன செய்யுமா? பாவிகளை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவிகளை தீவினை என்ன செய்யுமா? தொடரும். ஏமே எண்ணாகமும் 32:23 வாசித்து பாருங்கள். பாவம் தொடர்ந்து பிடிக்குமாம். பாவம் தொடர்ந்து ஒரு மனுஷனை என்ன செய்யுமா? பிடிக்குமாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, இயேசு ரத்தத்தால் பாவம் மன்னிப்பாகிய மீட்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய பாவம் தேவன் மன்னிக்கும் போது அவன் இந்த பாவம் தொடராதபடி அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஏமே ஹல்லேலூயா, ஏமே ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்குங்கிறார். விட முடியாது. கொஞ்சம் குடிப்பான ஆரம்பிப்பான், குடியை விட முடியாது. கொஞ்சம் பான் பராக்கு போடுவோன்னு நினைப்பான், போட்டு பார்ப்பான், அப்புறம் விட முடியாது, பிடிச்சிக்கிடும். அதுலேருந்து அவனால் விடுதலை பெற முடியல. அவன் வாழ்க்கை அதில் போய் சிக்கிக்கிடுது. அதிலேருந்து அவனால் விடுதலை பெற முடியல. இன்றைக்கி அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியத்தை பின்னுக்கு தொடர்ந்து பிடிக்கணும். இன்றைக்கி மனம் திரும்பணும், கர்த்தர்ட்ட அறிக்கையிடணும், நான் அதை விட்டு விடுகிறேன்னு சொல்லணும். அப்போது இயேசு கிறிஸ்து இறங்கி உனக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழி 10:21 வாசித்து பாருங்கள். தேவன் அன்புள்ளவர். அல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை மூடுமாம். ஏமேன். நீதிமொழி 10:12. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அன்பு சகல பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8 கூட அதை சொல்லுகிறது. அன்பு சகல பாவங்களை மூடுமாம். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது, மற்றவர்களோடு நம்ம பழகும் பொழுது எல்லாரும் மேலே நம்ம ஊக்கமாக அன்பு கொள்ள வேண்டும். அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யும்? மூடும். எல்லாராமே ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் மிக திட்டமாக சொல்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. லேவியாகமம் 17:1, எபிரேயர் 9:22 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். லேவியாகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவுடைய பாவங்களை நீக்குகிறது இரத்தமே. எபிரேயர் 9:22 இதே காரியத்தை திருப்ப சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் இறங்கி வந்தார். பழைய ஏற்பாடுகளில் ஆடுகளின் இரத்தத்தை அவர்கள் வெட்டி பலியாக செலுத்தி அவருடைய பாவ மன்னிப்பு கேட்டார்கள். பாவங்கள் மூடப்பட்டன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவே மனிதனாய் பூமியில் இறங்கி வருகிறார். அவர் எப்பேற்பட்டவர்?
யோவான் 8:46 சொல்லுகிறது, அவருடைய எதிரிகளெல்லாம் சுற்றி நிற்கும்போது, யோவான் 8:46 அவர் எதிரிகளெல்லாம் சுற்றி நிற்கும் பொழுது அவர் பார்த்து ஒன்று சொல்கிறாரு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டார். உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஒருத்தரால் அவரை குற்றப்படுத்த முடியல. ஆமென். பிலாத்து அவரை சிலுவைக்கு அனுப்பினார். யோவான் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணலைங்கிறார். பிலாத்து வெளியே வந்து அவனிடத்தில் நான் ஒரு குற்றத்தை காணேன் என்று சொன்னார். இயேசுவிடத்தில் ஒரு குற்றத்தை நான் பார்க்கவில்லையாம். ஆமென். 6வது வசனத்துக்கு வாங்க. 6ல் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அவரை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கத்துகிறார்கள். பிலாத்து, நீங்களே அவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொன்னார். ஒரு ஜட்ஜி இவன்கிட்ட எந்த குற்றத்தையும் காணலை, இவனை சிலுவை தண்டனை செய்ய, இவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவர் சொல்கிறார் பிலாத்து, அவர் தான் நியாயாதிபதி. அவர் சொல்கிறாரு, நான் இயேசுவிடத்தில் எந்த குற்றத்தையும் காணலை, ஆனால் நான் என்ன செய்கிறேன், உங்கள் விருப்பப்படி ஒப்பு கொடுக்குறேன்னார். ஏன்னா இவங்க போடுற சத்தத்தை பார்த்தோன்னே, அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை, இயேசு குற்றமற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு வாழ்ந்த பேதுரு 1 பேதுரு 2:27 சொல்கிறார், அவர் பாவம் இல்லாமல் இருந்தார் என்று சொல்கிறார். 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை. பேதுரு அவரோடு கூட இருந்தவர் 3.5 வருட காலம். அவர் சொல்றார், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசே இல்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டு என்று அறிவிந்திருக்கிறீர்களா? மாசற்ற இரத்தம். இயேசுன்ற ஒரு குற்றமும் கிடையாது. அவர் மாசற்றவராக இருந்தார். அல்லேலூயா, ஆமென். யோவான் எழுதின சுசேஷம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவருடைய குமாரனை அனுப்பினதுனால அவருடைய அன்பு வெளிப்பட்டதாம். அடுத்த வசனம் பாருங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனால அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அன்பு எப்படி உண்டாயிருக்கு? இயேசு சிலுவையில் மரித்ததுனாலே. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு பெரிய பிரிட்ஜு உண்டு. நம்ம ஊரில் பாம்பன் பாலம் இருக்கிறது போல் இந்த ராமேஸ்வரம் போகிற வழியில் பாம்பன் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு உண்டு. அந்த பிரிட்ஜ் எப்படின்னா, கப்பல் போகும்போது 2ஆக அப்படியே பிளந்துடும். அதன் வழியாக என்ன செய்யும், கப்பல் போகும். கப்பல் போனவுடனே அது 2 மறுபடியும் சேர்ந்தோடனே அது வழியாக ட்ரெயின் போகும். இந்த ராமேஸ்வரம் ஒரு தீவு. இந்த தீவுக்கு போகணுமானால் அந்த கப்பலில் கிட்டத்தட்ட அது கடலில் ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதை அப்படியே அந்த பெரிய பிரிட்ஜ் வழியாக ட்ராவல் பண்ணி போகணும். அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த பாலம் திறப்பாங்க, அது வழியாக போகும். இப்படியே அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கப்பல் போவதற்காக ஒரு ரிவரில் அப்படி வச்சுருந்தாங்க. ஒரு மனிதன் அதில் வேலை செய்து கொண்டிருந்தார். அதை இயக்குகிறவராக இருந்தார். ஒரு நாள் ஒரு பையன், 12 வயது பையன், ஒரே பிடிவாதமாக பிடிச்சான். அப்பா அவங்க கூட வருவேன், இன்றைக்கி நாங்கள் பார்க்கணும். 2 பேரும் போய் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கப்பல் போனது. அந்த கப்பல் போகிற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கப்பல் எப்படி போகுதுன்னு அப்பா மகனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் ட்ரெயின் வர்ற டைமு. அவர் சொன்னார், நீ இங்கே நின்றுக்கோ, ஒன்றும் செய்யாது, அந்த ஓரமாக அப்படியே நின்றுக்கோ, நான் ட்ரெயின் வரும், அது பாஸ் ஆகி போட்டோம், வந்தப்புறம் கூப்பிட்டுக்கிறேன், நீ அது வரைக்கும் ஓரமாக நின்றுன்னு சொல்லிட்டு ஓட்டமாக ஓடி வந்து பட்டனை அமுக்குனார். பட்டனை அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது. ட்ரெயினுடைய அந்த பாலம் அப்படியே 2 சைடில் இருந்து அப்படியே இறங்குது சேரதுக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தார்.
பார்த்தா அந்த பையன் அங்கே நிற்காமல் ஓடி வந்திருக்கான். தண்டவாளத்தில் அவன் கால்கள் எல்லாம் மாட்டிடுச்சு. இப்போ அவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். ஒன்று அதை நிறுத்தினா ட்ரெயினில் வரக்கூடிய 200 பேருக்கு மேலே வந்து கொண்டிருக்கிறாங்களே அவ்வளோ பேரும் தண்ணியில் போய் விழுவாங்க. இல்லது அதை அமுக்குனா பையன் செத்து போயிடுவான். என்ன செய்வதுன்னு தெரியலை. அப்படியே விரைச்சி போய் நின்னார். வினாடி கண்ணை மூடிட்டு பட்டனை அமுக்கினார். பட்டன் இறங்கிச்சு. ட்ரெயின் அப்படியே பாஸ் ஆகி போகுது. உள்ளே உட்காந்துருக்கவங்க சீட்டு விளாண்டுட்டு சந்தோஷமாக போகிறாங்க. சிலர் குடிச்சிட்டு போகிறாங்க. பல விதமான சந்தோஷம் பார்க்குறான். ஐயோ, என் பையனுடைய ரத்தத்தில் இந்த ட்ரெயின் ஓடுது, அதை அறியாமல் அவங்க சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காங்களே நின்னா. இன்றைக்கி நாமும் கூட இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுப்பட்ட பாடுகளினால நாம் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மத்தேயு 27:49 அவர் கைவிட்டார். ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்று புதம்பினார். ஏலி ஏலி என்று கத்தினார். ஏன் என்று கேட்டார். ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்று கதறுகிறதை பார்க்கிறோம். 46 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அப்படி கதறி சிந்தின ரத்தத்தில் தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. ஏமே 1 பேதுரு 2:24 சொல்கிறார், அவர் நம்முடைய பாவத்துங்களுக்காக செத்து நீதிக்கு நீ பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா. அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். மத்தேயு 8:17 வாசித்து பாருங்கள். 8:17 வாசித்து பாருங்கள். வேத வசனம் மிக அழகாக சொல்லுது. நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. உன்னுடைய நீ பலவீனத்தோடு வந்திருக்கிறாயா? இன்றைக்கி பலவீனத்தோடு வந்திருக்கிறாயா? உன் நோய்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். இன்றைக்கு நாம் சிலுவையை நோக்கி பார்க்க போகிறோம். சிலுவையில் சிந்திய ரத்தம் உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு விடுதலையை கொண்டு வரும். உங்கள் பாவத்தை மன்னிக்கிற தேவன் அல்ல, உன் நோயிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. 1 யோவான் 1:7 சொல்வது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தகரிக்கும். அல்லேலூயா. நமக்கு ஒரு சுத்தத்தை கட்டளையிடும். நமக்கு நிச்சயம் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இன்றைக்கு நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஏமே அவர் கிரியைகள் இவைகள் தானா? இல்லை, இன்னும் மேலான கிரியைகளை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். பயப்படாதே, கலங்காதே. நிச்சயமாய் கர்த்தர் அவைகளை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூன்றாவதாக அந்த வேத வசனம் ஒன்று சொல்லுகிறது, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று கேட்கிறார். வாழ்க்கையில் செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை, நம்மை செம்மைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். மலை பிரசங்கத்தை தொடங்கினவர் முதல் வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது என்ன? ஆவியில். மத்தேயு 5:3 சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆமென். மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீ பரலோகத்தை நோக்கி பார்க்கணும்னு விரும்பினா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே என்று நம்ம கூப்பிடுகிறோம். ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் மூலம் கேட்கிறோம், பிதாவே என்று சொல்லுகிறோம். அந்த பிதாவிடத்தில் உன் ஜெபம் போகணுமானா ஆவியில் எளிமை வேண்டும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யம் உங்களுக்குடையதாக மாறணுமானா ஆவியில் எளிமை வேண்டும். சொல்லுங்கள், ஆவியில் எளிமை வேண்டும். ஹல்லேலூயா. என் கைப்பலனும் என் பிரயாசமும் இதை சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏமே மாமிச புயத்தை நம்பி வாழுகிறவர்கள் அல்ல, நாம் கர்த்தரை நம்பி வாழுகிறவர்கள் எல்லாருமே. ஹல்லேலூயா.
யோவான் 15:5 சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறார். ஆமென். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்கிறார். ஆம், அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. ரோமர் 9:16 வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் விரும்புகிறதுனால் அல்ல, நீங்கள் ஓடுகிறதுனால் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே ஆகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமானாலும் சரி, நீங்கள் விரும்புகிறதா நடக்கலை, தேவன் இறங்கினால் நடக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எளிமை என்றால் என்ன? ஏதோ பூமி நோகாமல் நடந்து வந்து சபையில் உட்காருவது அல்ல, ஏதோ தாழ்மையாக இருக்கிறது போல் வணங்கி நிற்பது அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் தேவன் செய்து வருகிறார். தேவனிடத்திலிருந்து மேல் வைக்கிற நம்பிக்கை தான் நமக்கு இந்த காரியங்களை நடப்பிக்கிறது என்று தேவனை சார்ந்து கொண்டு வாழுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் ஒன்றும் முடியாதப்பா, நீர் இறங்கும் என்று ஒரு மனிதன் வானத்தை நோக்கி பார்க்கிறானே, அவன்தான் எளிமை உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பார். கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். அவனை வழி நடத்துவார், அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. எசேக்கியேல் என்ற ராஜா தன்னுடைய பதவிக்கு வருகிறான். 2 ராஜாக்கள் 18 வசனம் பாருங்க. அவன் பதவிக்கு வருகிறான். வந்தவுடன் முதலாவது செய்த காரியம் என்ன? அங்கிருக்கிற மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விற்கிற தோப்புகளை வெட்டி, மோசே தனக்கு கட்டளையிட்ட மோசே பண்ணி வைத்த வெங்கல சர்ப்பங்களை உடைத்து போட்டான். எல்லாத்தையும் உடைச்சிட்டான். இந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தூபம் காட்டு வந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்களில் விக்கிரகங்களை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வந்து தேசத்தை முதல்ல சுத்தப்படுத்தினான். அடுத்த வசனம் பாருங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் இஸ்ரவேல் தேவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான். அவனை போல நம்பினவர்கள் முன்னாலே இல்லை, பின்னாலே இல்லை. அதனால கர்த்தர் அவனை அபரிவிதமாக ஆசீர்வதிச்சார். தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கணும். கர்த்தரை நம்பணும். அவர் இறங்குனா காரியம் நடக்கும். அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். எல்லாரும் ஆமே, 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 அல்லேலூயா. முதலாவது உங்கள் வாழ்க்கையில் அவர் வரணும். உங்கள் குடும்பம் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்பணும். குடும்பத்தில் பரிசுத்தத்தை விரும்பணும். நமக்கு அவர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். அவரை நம்பணுமானால் உங்கள் குடும்பம் பரிசுத்தமாக இருக்கணும். ஜெபிக்கணும் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. ஆண்டவரே பிள்ளைகளை பரிசுத்தமாக நடத்தும். இந்த கடைசி நாட்கள் ஒரு கொடிய நாட்களுக்குள்ளே வந்துட்டோம். ஆண்டவரே நீரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். அவர்களை சரியான வழியில் நடத்த உதவி செய்யும். எல்லாரும் ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா ஸ்கூல்லையும் கஞ்சா விற்கிறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் மாத்திரைகள் விற்கிறாங்க, போதை மாத்திரைகள் விற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கிடைக்குது. எல்லா டீ கடையிலையும் கிடைக்குது, எங்கே கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பிள்ளைகள் சிறு பிள்ளைகள், 15 வயது பிள்ளைகள், 12 வயது பிள்ளைகள் இதை என்ன செய்யும், ஒருத்தர் மாயில் போட்டு வேணுமா சாப்பிடுன்னு கொடுப்பான். கொஞ்சம் போட்டு பாருமா. அவன் போட்டு பழகிட்டானா அப்புறம் நிப்பாட்ட முடியாது. அவனை அடித்தாலும் நிப்பாட்ட முடியாது. ஒரு தீய பழக்கத்துக்குள்ளே போகிறது எளிது, ஆனால் திரும்பி வர முடியாது. பாதாளம் எப்போ போனாலும் திரும்பி வராத தேசம். தீய பழக்கத்துக்குள்ளே இறங்கிட்டான்னா அவனை மறுபடியும் மீட்டு கொண்டு வருவது கடினம். அதற்காகத்தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும். தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் என் பிள்ளைகளை பாதுகாப்பார். கர்த்தர் அவருடைய நாமத்தினால், இயேசு நாமத்தில் என்னை பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய இரத்தத்தினால் பாதுகாத்துக்கொள்ளும். தீய காரியங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு அகலட்டும். தீயமைக்கு நான் துணை போக மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்பங்கள் பரிசுத்தத்தினால கெட்டப்படணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். 2 ராஜாக்கள் 18 வசனத்தில் பாருங்க, அவனுக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுகிறத பார்க்கிறோம். பாருங்க, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே
அசிரிய ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அசிரியா ராஜா அந்த நாட்களில் பெரிய வல்லரசாக இருந்தான். அவன் ஒரு பெரிய படையோடு வந்து நிற்கிறான். இவன் யூதாவின் நாட்கள் ஒரு 14 வருடங்கள் சமாதானமாக இருந்தான். நிறைய ஐஸ்வர்யம் உண்டாயிட்டு தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அதை கேள்விப்பட்டு அவனுக்கு ஒரு பெரிய படையோடு வந்து நிற்கிறான். எப்போதும் மனதில் வைத்துக்கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு பெரிய படம் வந்து நிற்கிது. அவன் முதல்ல பயப்படுறான், என்ன செய்யணும்னு தெரியல அவனுக்கு. பாருங்கள், 15-16 வசனங்களில் அவன் பொக்கிஷங்களில் அவனுக்கு காணிக்கையாக நிறைய காரியங்களை கொடுக்குறான். 15வது வசனம், ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். எல்லா வெள்ளியும் கையில் கொடுத்துட்டான். அடுத்த வசனம், அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசிரிய ராஜாவுக்கு கொடுத்தான். வேலாம் கொடுத்து அனுப்பினான். கடைசியில் கையில் பணம் இல்லைன்னு வாசலில் போட்டிருந்த தேவாலயத்தில் போட்டிருந்த அந்த தங்க தகடுகளெல்லாம் பெருத்து என்ன செஞ்சான், பொன் தகடுகளெல்லாம் எடுத்து அதையும் அவனுக்கு காணிக்கையாக கொடுத்து பார்த்தான். ஆனால் அவன் அடங்குற மாதிரி இல்லை. அவன் வந்து நிற்கிறான். ஒரு பெரிய படையை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான். ஏறக்குறைய 1,80,000 பேரை கூட்டிகிட்டு வந்து சுற்றி வளைச்சி நிற்கிறான். நின்று கொண்டு நீ எனக்கு என்ன செய்ய போகிற சொல்லுன்னு நிற்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி நீ எனக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி சுற்றி வந்து நிற்கிறான். அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரில. அப்போ அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், 26வது வசனம். அவன் அங்கே இருந்து இவனுக்கு விரோதமாக அவன் பேசுகிறான். கர்த்தருக்கு விரோதமாக அவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான் பாருங்கள். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். நீ சிறிய பாஷையில் பேசப்பா எங்களுக்கு தெரியுங்கிறான். ஏன்னா இவன் வந்து தேவனை திட்டுறான். ஆகையினால நீ சிறிய பாஷையில் பேச எங்களுக்கு தெரிய பாஷை தெரியுங்கிறான். இவன் இல்லை, அவன் யூதர் பாஷை தான் பேசுவான்னு பேசுகிறான். யூத பாஷையில் என்ன பேசினான் பாருங்க. அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி. பாருங்க, அரங்கத்து மேலே இருக்கிறீங்களே, கோட்டைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறாதீங்க. நீங்கள் மலத்தை திங்கிறவங்க, நான் உங்கள்கிட்ட பேச தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கர்த்தர் அடுத்த வசனத்தில் திட்டுறான். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். போதும். இப்போ பாருங்க, மேலே இருந்துட்டு அவன் என்ன செய்யறான், சூது அனுப்புகிறான். எனக்கு எல்லா பொருளையும் கொடுங்க, இன்னும் மேல் கொண்டு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப நெருக்கிறான். அவங்க நெருக்கத்தை அவரால் தாங்க முடியல. உடனே அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தாவே, எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, பாருங்க, உடனே அந்த நிருபத்தை எடுத்துட்டு கர்த்தருக்கு முன்பாக போய் விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும்.
கர்த்தாவே, அசிரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி. சரி, போதும். நோக்கி தேவன் விண்ணப்பம் பண்ணுறான். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறார். பாருங்க 19:32 வசனத்துல பாருங்க, கர்த்தர் பேசுகிறார். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்றால் எசேக்கியேல் ராஜா செம்மையாக கர்த்தருக்கு முன் நடந்தான். ஆகையினால கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நன்மைகளை கொண்டு வந்தது. அல்லேலூயா. நாம் என்னைக்கு நம்முடைய வழிகளை சரி செய்து கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமோ, முதலாவது புரிந்து கொள்ள வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எசேக்கியேல் ராஜா செய்தது என்ன? தன்னுடைய வழிகளை சுத்தம் பண்ணது மட்டும் இல்லை, மக்களையும் ஆவிக்குரியவர்களாக மாற்றினா. தேசம் எங்கும் என்னச்சான், கைப்பிரதி எடுத்தான். வேத புஸ்தகத்தை எடுத்து கைப்பிரதி எடுத்து லேவியர்கள் கையில் கொடுத்து பட்டணந்தோறும் போய் அதை வாசிக்க சொன்னான். ஜனங்கள் அதை கேட்கட்டும்னு சொன்னான். தேவனை ஆராதிப்பதற்கு தாவீது நாட்களில் 4000 பேர் வைத்திருந்தது போல இவனும் ஆராதிக்கக்கூடிய ஆட்களை ஏற்படுத்தினான். அங்கே ஆராதனை ஒழுங்குகளெல்லாம் சரி பண்ணினான். ஆமென். அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். ஆகினால் அவன் செம்மையாக நடந்ததுனால அவன் நாடுகள் செழிக்கப்பட்டது. இப்போ ஒரு நெருக்கத்தில் வந்து நிற்கிறான். இந்த நெருக்கத்தில் அவன் மறுபடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் அவனுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இந்த நகரத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பதில்லை. ஆமென். அன்னைக்கு அந்த நாட்களில் ஜெருசலேமில் தாவீது நகரம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல பாப்புலேஷனே 1,00,000 பேர் தான் இருந்திருப்பாங்க. இவன் கூட்டிகிட்டு வந்த ஆர்மியை பார்த்தீங்கன்னா 1,85,000 பேர் கூப்பிட்டு வந்து முத்திகை போட போகிறான். அவ்வளோ பேர் கேட்டுட்டு வரான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, அம்பு எய்வதில்லை, கேடயத்தோடு வருவதும் இல்லை. ஆமென். இங்கு வந்து எதிராக கொத்தளம் போடுவதில்லை, சுற்றி வளைச்சி புத்துக போடுறதும் இல்லை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லிட்டார். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். அவன் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான், வந்த வழியா திரும்பி போயிடுவான். அடுத்த வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும். கர்த்தர் சொல்றார், என் நிமித்தமும், கர்த்தர் நிமித்தமும், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி அதற்கு ஆதரவாய் நிற்பேன். அல்லேலூயா. இதை ரட்சிக்கும்படி நான் ஆதரவாக நிற்பேன். ஆமென். அல்லேலூயா. இதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லேன்றார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உன் வழியை செம்மைப்படுத்தினா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நன்மை உண்டாக்கும். உனக்கு எதிராக என்ன சூழ்நிலைகள் உருவாயிருந்தாலும் கர்த்தர் உன்னை ரட்சித்து உனக்கு ஆதரவாக நிற்பார். எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தான் உனக்கு ஆதரவாக நிற்பார். அவர் ஒருத்தர் நின்னா போதும், எல்லா சூழ்நிலைகளும் மாறிடும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும். ஆனால் பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நான் லாக்டவுன் டைமில் கல்யாணம் ஆகாதவங்க பேர் போட்டிருந்தேன். சகோதரர்கள் பேர் எழுதியிருந்தேன். எல்லா சகோதரங்களும் என்னாயிட்டு. கடைசியாக குகன் மட்டும் இருந்தான். ஆனால் குகனுக்கும் இப்போ வர 21ஆம் தேதி கல்யாணம். ஆமென். அதோடு அந்த லிஸ்ட்டில் ஒருத்தருமே இல்லை. ஆமென். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருக்கும் எப்படியோ முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம விசுவசித்தால் தெய்வ மகிமை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய பலத்தை நம்பி நிற்கக்கூடாது. ஆமென். நம்மளை நம்பிட்டு இருக்கக்கூடாது, தேவனை நம்பணும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவருடைய செம்மையான வழியில் நடத்தணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிற வழியில் நடக்கணும். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் பெண் பிள்ளை வைத்திருந்தால் கொஞ்சம் பணமாவது நீங்கள் சேமித்து வைக்கணும். கொஞ்சம் மாதம் ஒரு அமௌண்ட்டை சேமித்து வைக்கணும். கர்த்தரை நோக்கி பார்த்தா அதிசயம் செய்வார். அல்லேலூயா. திருமணம் நம்ம சபையில் நடக்கிற ஒரு திருமணமாவது யாராவது கடன் வாங்கி செஞ்சதில்லை. இப்போ 21ஆம் தேதி நடக்கிற கல்யாணமும் கடன் இல்லாமல் தான் நடக்குது. நான் உட்கார்ந்து அன்றைக்கி பிளான் பண்ணேன், கடன் இருக்கான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா கடன் இல்லாமல் முடிஞ்சிடும் போலுக்கு. அதை கூட மீதி எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா.
எல்லோரும் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் ஆச்சரியமாக நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நல்லா பாருங்கள், தேவன் அதிசயமானவர், அற்புதமாக செய்கிறவர். ஆமென். நம்ம தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கணும். நம்ம சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, நம்ம கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கை வைக்கணும். பாருங்கள், 1,00,000 பேர் இருக்கிற இடத்துல 1,80,000 பேரை கொண்டு வந்து முற்றுகை போட்டு ஒரு இருக்கிறான். நின்றுட்டு அவன் என்ன சொல்கிறான், நான் எல்லா தேசத்தையும் பிடிச்சேன், எல்லா தேசத்தையும் தேவதர்களும் கையை விட்டுட்டாங்க, இன்னும் கர்த்தருங்கிற அவர் ஒன்று காப்பாற்றிடுவாரா அப்படின்னு கேட்குறான். நீந்திக்கிறான், கேவலமாக பேசுகிறான். என் கைக்கு யாரும் தப்பு வைக்கவே முடியாது. வேணா கேட்டு பாருப்பா, அவன் அந்த தேசத்தை பிடிச்சேன், இந்த தேசத்தை பிடிச்சேன், இவனை பிடிச்சேன், அவங்க கடவுளெல்லாம் கை விட்டுட்டாரு, நீ இவங்க பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வேகமாக பேசிகிட்டு இருந்தான். இவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இவன் கையில் ஒன்றும் இல்லை, அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் அவன் ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேலே வச்சுருந்தான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன, நான் இந்த பட்டணத்துக்கு ஆதரவாய் நிற்கிறேன்னார். அல்லேலூயா. அன்று ராத்திரி என்ன சம்பவித்தது பாருங்க, எல்லாரும் எடுங்க. 2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஒரே ஒரு தூதன் போனா 1,80,000 பேர் ஆர்மி பீப்புளை வெட்டிட்டான். காலையில் ராஜா எந்திரிச்சு பார்க்குறாரு, எல்லோரும் செத்து கிடக்கிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நைட்டில் படுத்தாங்க, காலையில் எந்திரிச்சாங்க, படுத்துட்டு காலையில் முழிச்சு பார்த்தா எல்லோரும் செத்து கிடக்கிறான். இன்றைக்கி நீங்களும் நானும் அறிஞ்சு கொள்ளணும், நம்முடைய தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு தன் வார்த்தையை என்ன செய்ய, நன்மையாக இராதவர் கண்டிப்பாக நன்மை செய்வார், ஆச்சரியமாக நடத்துவார், முடிய வைப்பார். அல்லேலூயா. அவன் ஜீவன் தப்ப ஊரை விட்டு ஓடனான். அங்கேருந்து வினயாப்பட்டினத்தை பார்க்க ஓடுறான், ஜீவன் தப்பி ஓடுறான். ஓடி போய் அங்கே நின்னா அவன் கற்ப பிறப்பு, அவனுடைய பிள்ளைகள் 2 பேர் அவனை கொலை செய்கிறாங்க. எவ்வளோ கொடிதான ஒரு மரணம் பாருங்கள் அவனுக்கு. அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும். அவரை விசுவசிங்க, அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எசேக்கியேல் ராஜா எல்லா காரியத்திலும் கர்த்தரை நம்பி நிற்கக்கூடிய ஒரு மனிதன், கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழுகிற ஒரு மனிதன். இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உறுதியோடு நிற்க கற்றுக்கொள்ளணும் எல்லாருமே. அதனால தான் அவன் வழிகள் செம்மையாக இருந்ததுனால தான் நான் அடுத்த அதிகாரத்தில் வியாதி வருது. அவன் செவிட்டு பக்கம் திரும்பி அப்படியே ஒரு கண்ணீர் வடித்தான். உடனே கர்த்தர் என்ன செஞ்சார், போன தீர்க்கதரிசி மறுபடியும் கூப்பிட்டார். வீட்டு காரியங்களை ஒழுங்கு பண்ணுன்னு சொன்ன ஏசையாவை திருப்ப கூப்பிட்டு, நீ போய் முத்தத்தில் இருக்கிறவனை பார்த்து சொன்ன, மறுபடியும் போய் சொல்லு, 15 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கேன். நீ செம்மையாய் நடந்தா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நன்மை செய்யாதோ? கண்டிப்பாக நன்மை செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, கண்டிப்பாக நன்மை செய்யும், கண்டிப்பாக நன்மை செய்யும். என் வாழ்க்கை தேவனுக்கு பெரியதாக மாறட்டும். கர்த்தர் வாழ்க்கை சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் பலிக்கும், அது நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். 13 வகையான பாவங்களை குறித்து மார்க் எழுதுகிறார். அவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு உங்களை தீட்டுப்படுத்துமா, அதான் உங்கள் எதிரி என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 2:16 வாசித்தது போல மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் இச்சைகள், கண்ணின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் ஒரு மனிதனை நொறுக்கி போட்டுவிடும். இன்றைக்கி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இரக்கம் செய்வார். இருதயத்தில் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்பார் அல்லவா. கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யாத்ராமும் 34:7 வாசித்தோம் அல்லவா. 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிப்பேன் பிதாக்களுடைய அக்கிரமங்களை. நம்முடைய அக்கிரமங்கள் ஒருவேளை பிதாக்களுடைய அக்கிரமங்களாக இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எங்கள் பிதாக்கள் தப்பு செய்திருக்கலாம், இந்த பாவம் என்னை தொடர்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும்.
பாவிகளை தீவினை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்று எண்ணாகும் 32:23 வாசித்தமே. தகப்பனே, என்னை சுத்தகரியும் என்று கேளுங்க. ஒரு நிமிஷம் சுத்தகரியும் கேளுங்க. கர்த்தர் உங்களை சுத்தகரிக்கட்டும். தேவ அன்பு உங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும். கிறிஸ்துவின் அன்பு உங்கள் பாவங்களை மூடட்டும். உங்கள் மேல் இரக்கம் செய்யட்டும். உங்களை நேசிக்கட்டும். உங்கள் மேல் இறங்கி வரட்டும். உங்களை மாற்றட்டும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி இந்த பாவம் என்னை தொடர வேண்டாம். இன்றைக்கு எனக்கு சுத்தகரியும் என்று கேளுங்க. ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். என்ற பாவம் உண்டோ என்று கேட்டவர். அல்லேலூயா. அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுத்த பிலாத்து சொல்கிறார், இவரிடத்தில் எந்த குற்றத்தை நான் காணலைன்னு சொல்லுகிறார். அவரோடு இருந்த பேதுரு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவரிடத்தில் பாவம் காணப்படவில்லை. அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவருடைய ரத்தம் மாசற்ற ரத்தம் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த மாசற்ற ரத்தம், அவருடைய ரத்தம் மாசற்ற ரத்தம், அவருடைய ரத்தம் மாசற்ற ரத்தம், அது உன்னை சுத்தகரிக்கிற ரத்தம். அல்லேலூயா. கிருபாதார பலியாக குமாரனை ஒப்பு கொடுத்ததுனால அன்பு உண்டாயிருக்கிறது. சிலுவையை நோக்கி பாருங்கள். இந்த அன்பு உங்களை சுத்தகரிக்கும், உங்களை விடுதலை செய்யும், உங்கள் கட்டுகளை உடைக்கும். இந்த உலகத்தின் இச்சையிலிருந்து நமக்கு விடுதலை இல்லை. ஆனால் இயேசு ரத்தத்தை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குமாரன் சிலுவையிலே வேதனையோடு மரித்தார். அதை நோக்கி பாருங்கள். நிச்சயம் விடுதலை உண்டு. அவர் தாமே நம்முடைய சிலுவையிலே நம்முடைய பாவங்களை தூக்கி சுமந்தார். ஆமென். மத்தேயு 8:17 வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை தூக்கி சுமந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவத்தில் இருந்த விடுதலை, சாபத்தில் இருந்த விடுதலை. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தகரிக்கும். என்னை ஒரு விசை சுத்தகரியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை சுத்தகரியும் என்று கேளுங்க. கர்த்தரின் வாழ்க்கையை சுத்தகரியும் என்று கேளுங்க. உங்கள் பாவம் தொடர்ந்து பிடிக்கும். அது 2வது 3வது தலைமுறைக்கு வரும். உன் பிள்ளை வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, ஏன் குழம்புதுன்னு சொல்லுகிறாயா? உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு. முற்பிதாக்கள் பாவங்களை அறிக்கை செய். ஆண்டவரே, என்னை மன்னியும், எங்கள் வாழ்க்கை சுத்தகரியும் என்று கேளுங்க. கர்த்தர் விடுதலை கொடுப்பார். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 ரபாலா ஷேகரா மாலா தூக்கமிக்காரா. ஓ ரபாலா ஷேகரா மாலா தூக்கமிக்காரா. ஓ ரபாலா ஷேகரா மாலா தூக்கமிக்காரா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. சிலுவையை நோக்கி பாருங்க. இன்றைக்கு வந்த வண்ணமாய் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது கிருபை கொடுத்து உங்களை அனுப்ப விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓ நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, 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 நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றி என்று சொல்லுகிறேன். தேவனுடைய ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிக்கக்கூடிய தேவன், உருவாக்கக்கூடிய தேவன். அவருடைய கை குறுகி போகவில்லை. அவர் உருவாக்கக்கூடியவர், காரியங்களை படைக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. 6,000 பேருக்கு உணவு கொடுக்க முடிந்தவர். 6 லட்சம் பேர், 20 லட்சம் மக்களுக்கு ஆண்டவர் மாமிசத்தை ஒரு மாதம் கொடுக்க வல்லவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். உன்னுடைய தேவைகள் ஒன்றுமில்லை. உன்னுடைய தேவைகள் ஒன்றும் இல்லை. நீ ஒரு திருமணம் செய்யணும்னு யோசிக்கிற. ஓ 6 கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களுக்கு ஒரு மாதம் அவர் கறி சாப்பாடு போட்டார். உன்னால் ஒரு நாள் திருமணம் செய்வதற்கு யோசிக்கிற. 1000 பேரை கூப்பிட்டா என்ன செய்யறது? 500 பேர் வந்தா என்ன செய்யறது? அல்லேலூயா. உன் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், உன் தேவைகளை சந்திக்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உனக்கு நன்மைகளை கொண்டே வந்தே தீரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் வார்த்தை நன்மை செய்யாதோ? நன்மை கண்டிப்பாக செய்யும். ஹல்லேலூயா. 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 இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் மேல் இறங்க விரும்புகிறார். உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்கள் கட்டுகளை உடைக்க விரும்புகிறார். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பொழிய விரும்புகிறார். ஹல்லேலூயா.
எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, எல்லா சாபம் நீங்கட்டும் ஆண்டவரே, எல்லா கட்டுகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. முற்பிதாக்களுடைய அக்கிரமங்களை நான் ஒத்துக்கொள்ளுகிறோம், அறிக்கை செய்கிறோம். இன்றைக்கு எனக்கு விடுதலை வரட்டும், இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலையை தாரோ என்று கேளுங்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ரபாலா பாலா ஷேகரா மாலா ஓ ரபாலா ஷேகரா மாலா தூக்க மீக்காரா ஓ ரபாலா ஷேகரா மாலா தூக்க மீக்காரா ஷேகரா பாலா ஓ ரபாலா ஷேகரா பாலா தூக்க மீக்காரா. ஹல்லேலூயா. ரபாலா ஷேகரா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கபாலா ஷேகரா பாலா. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும், கர்த்தருடைய உதவியை நாடுங்க. ஹல்லேலூயா. ரபாலா பாரா ஷேகரா பாலா தூக்க மீக்காரா. எல்லாம் கர்த்தரை கூப்பிடுங்க. கபாலா ஷேகரா பாலா ஓ ரபாலா ஷேகரா பாலா தூக்க மீக்காரா ஓ ரபாலா ஷேகரா பாலா தூர மீக்காரா ஷேகரா பாலா. ஹல்லேலூயா. ரபாலா ஷேகரா ஊ ரபாலா தூர மீக்காரா. ஹல்லேலூயா. ரமாலா ஷேகரா பாலா ஓ ரபாலா ஷேகரா பாலா ஓ ரபிகாலா ஷேகரா மாலா தூக்க மீக்காரா. Thank you Lord. Thank you. Thank you. Thank you Lord. எல்லாரும் கல்வாரியை நோக்கி பாருங்க. நமக்காக சிந்தின அந்த ரத்தம், அந்த ரத்தத்தில் தான் நம் சுகத்தை பெறுகிறோம். அந்த கல்வாரியில் இருந்தால் நம்ம ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். Thank you Lord. Thank you Lord. நம்முடைய நன்மைகள், நம்முடைய சுகங்கள், நம்முடைய விடுதலைகள், நம்முடைய சமாதானங்கள் எல்லாம் அந்த கல்வாரியிலிருந்து வருகிறது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய அக்கினியான கரம் இறங்குகிறது. உன்னுடைய கட்டுக்கள் எல்லாவற்றையும் அறுக்கிறார். உன் சங்கிலி எல்லாம் அவிழ்ந்து விடுகிறது. பெற்றுக்கொள். Receive it. Receive it in the name of Jesus. Thank you Lord. Thank you. Thank you Lord. Thank you. Thank you. Thank you Lord. தேவ அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவ அன்பு, தேவ அன்பு, மன உருக்கம், லவ் அண்ட் கம்பேஷன் இப்பொழுது நம்ம அறைக்குள்ள இறங்கி வருகிறது. கர்த்தர் உங்களை அணைத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் மனம் உடைந்து போய் வந்தீர்கள், மன வேதனையோடு வந்தீர்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, பராக்கிரம் இறங்குகிறது, கட்டுகளை உடைக்கும்படி இறங்குகிறது. ஒரு பக்கம் அன்புள்ள தேவன், மறுபக்கம் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமையுடைய இறங்கி இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று கேட்கிறார். Amen. 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 Hallelujah. Hallelujah. மகளே, நீ இழந்ததை பெற்றுக்கொள்வாய், பயப்படாதே. எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். இல்லை, ஒன்று முடியவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பலமாய் உன்னில் கிரியை செய்கிறார். ஹalleluya. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. தேவனே, உமது பிள்ளைகள், இவர்கள் உமது பிள்ளைகள் ஆண்டவரே. அவர்களை மார்போடு அணைத்துக் கொள்ளும், ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தி அனுப்பும்.
ஒருவரை வெறுமனே அனுப்பாதீரும். பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். விக்டரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்ரு மேலே எனக்கு விடுதலை வேணும், கை தூக்குங்க. அத்தனை பேருக்கும் இப்போ விடுதலை கொடுக்க போறா. கர்த்தர் கரத்தை உயர்த்தி இருக்கிறீங்க. சத்ரு உங்களை இத்தனை காலம் அலக்களித்து கொண்டு வந்தா, இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. சத்ருவின் கையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் விடுவிக்கிறேன். இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. நான் விடுதலை ஆக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. இன்று சத்ருவின் கையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ ரபாலா, இரபாலா, ஓ ரபாலா. தேங்க் யூ லார்ட். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாளும் காண மாட்டீர்கள். உங்கள் சத்துருடைய காரியங்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபா. Thank you Lord. Thank you Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடு கூட இரும். அவர்களோடு அவர்கள் வீடுகளுக்கு சென்று அந்த வீட்டில் உமது பிரசன்னத்தினால் நிரப்பும். ஒவ்வொருவரும் உமது சமாதானத்தின் ஆவி இருக்கட்டும். வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு என்ற இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது சகலம் இருப்பதாக, ஆமென். என்ன